ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் காலிஃப்ளவர் கறி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் காலிஃப்ளவர், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, ரெட் சில்லி பவுடர், மிளகு பவுடர், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு. இந்த காலிஃப்ளவர் கறி சப்பாத்தி, நான், ரோட்டி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இது ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிஷ் நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து செய்யறதுனால இது ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சில இருக்கும். இந்த கறியில நிறைய ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப யம்மியா இருக்கும். ஸோ இந்த கிரேவி இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ இதை ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. அதோட 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். அதோட 6-7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம காலிஃப்ளவரை போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சு எடுக்க போகிறோம். இப்போ தண்ணி கொதி வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நான் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு இப்போ காலிஃப்ளவர் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன். நான் கொஞ்சமாக ஆயில் வெட்டிக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 50% நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 50% வரைக்கும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துருக்கேன். 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதோட நான் பூண்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நீங்க வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது நமக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க. நமக்கு இந்த மாதிரி உப்பு போட்டு நம்ம செய்யும் போது நமக்கு சீக்கிரமா வெங்காயம் தக்காளி வதங்கிரும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம காரத்துக்கு மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு கிரேவிக்கு தேவையான எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஜாரில் போட்டுக்கிறேன். ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானவுன்னா கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை நம்ம கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி நீங்க சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ நீங்க அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது கொதிக்கிற ஸ்டேஜ்ல நான் காலிஃப்ளவரை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நான் காலிஃப்ளவரை தண்ணியில இருந்து இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். அதை அந்த கிரேவி கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த கிரேவி கூட நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா கூட நம்ம காலிஃப்ளவரை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்க போறோம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் மசாலா கூட. இப்போ நமக்கு கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட கிரேவியும் நல்லா திக் ஆயிருச்சு பாருங்க. நமக்கு காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கு. நமக்கு இப்போ கிரேவியும் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு.
இப்போ நம்மளுக்கு காலிஃப்ளவர் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சப்பாத்தி, ரொட்டி, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதோட ரைஸ்க்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நம்ம செய்யறதுனால இது ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். Thank you. Take care. Bye bye.